மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கும் மோடி அரசிடமிருந்து பொதுமக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் பார்ப்போம். பெட்ரோல் கேஸ் இதை வந்து ஏற்கனவே மாற்றமாக சொல்லியிருந்தாங்க. அந்த பெட்ரோல் மாற்றத்தை ஏற்படுத்தி டீசல் கேஸ் வீட்டுக்கு கேஸ் குறைச்சாங்கன்னா நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம். வேலையில்லா திண்டாட்டத்தை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த முத்திரா கடனை வந்து கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் எளிமையாக பயன்படுத்தி எல்லாரும் கிடைக்கிற மாதிரி இருந்தால் எல்லாரும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 100 நாள் வந்து 200 நாளாக கொடுக்கணும். அடுத்தது வந்து சிலிண்டர் வந்து கம்மி பண்ணி சிலிண்டர் ஒரு சிலிண்டருக்கு இவ்வளவு கம்மி பண்ணி எங்களுக்கு வந்து சிலிண்டர் கொடுக்கணும். கம்மி பண்ணி விலை குறைச்சி கொடுக்கணும். 100 நாள் வேலையை 200 நாளாக எங்களுக்கு சம்பளம் அதையும் கூட்டி கொடுக்கணும். வேலையில்லா பட்டதாரி வந்து நம்ம ஊரில் அதிகமாக இருக்கிறாங்க. 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சுட்டு அவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு தோன்ற வேலை தொழிற்சாலைகளுக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வந்து அதிகமான முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்லேயே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ல இருந்து இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற பாம்பான மக்கள்லாம் போய் பேங்க்ல போய் ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, ஒரு டவுட் கேட்டோட கிளியர் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இங்கே வர பேங்குகளுக்கு ரயில்வேக்கு இந்த மாதிரி முக்கியமான எல்லா இடத்துக்குமே தமிழ்நாடு இளைஞருக்கு கொடுத்தா நல்லா இருக்கும். விலைவாசி உயர்வை குறைஞ்சி பண்ணி கொடுத்தா மக்களுக்கு பயன்பாடாக இருக்கும். ஐயா செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கூட்டாட்சி தத்துவத்தில் அடிப்படையில் அவர் வந்திருக்கிறார். மாநிலங்களுக்கு அதிக உரிமை அவர் தந்தாக வேண்டும். 12 ஆண்டு காலம் குஜராத் முதல்வராக இருந்தபோது மாநில சுயாட்சிக்காக அவர் போராடியவர். அதை அமல்படுத்த வேண்டும். நதிகளை இணைப்பதில் முக்கிய பங்காற்ற வேண்டும். இப்பொழுதுதான் நதிகளுக்கெல்லாம் சண்டை போட்டுருக்கிறான் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு. ஆகவே ஒரு தனி கமிட்டி அமைத்து நதிகள் தாவாவை தீர்த்து வைக்க வேண்டும். அதுவும் முக்கியமான ஒன்று தான். அதே போன்று சைமன் டி மான்பட் என்கின்ற இங்கிலாந்து நடைமுறை தத்துவத்தின் அடிப்படையிலே கவர்னர் எல்லாம் போட்டிருக்கிறான். பல இடங்களிலே அந்த கவர்னர் பதவிக்காக அரசாங்கத்தினுடைய பணங்கள் சென்று கொண்டிருக்கிறது. இங்கிலாந்தினுடைய அந்த நடைமுறை தத்துவத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் கவர்னர் பதவி எடுத்துவிட வேண்டும். இதற்கெல்லாம் மோடி பாடுபட வேண்டும். நினைப்பது என்னவென்றால் நம்முடைய நாட்டிலே மீண்டும் விலைவாசி குறைக்கப்பட வேண்டும். பெட்ரோல் டீசல் கேஸ் ஆகியவற்றினுடைய விலைகள் குறைக்கப்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் இந்த ஆட்சி நல்லாட்சியாக அமையும். டோல்கேட்டால் பொதுமக்களும் வியாபாரிகளும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி டோல்கேட்டை இதை குறைக்கணும். அடுத்தபடியாக சாதி வாரியான கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை. அதையும் கைவிடக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.